உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தான் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். மாலை காஞ்சிபுரம் தொகுதியில், அதுக்கப்புறம் வந்தவாசி தொகுதிக்கு போயிட்டு இப்போ கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கிறேன். நல்லா இருக்கியா? நான் வாக்கு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் உங்களுடைய இந்த வரவேற்பை எழுச்சியும் பார்க்கும்போது நீங்களாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. நிச்சயம் மீண்டும் கீழ்பெண்ணாத்தூரில் உதிக்க போவது உதயசூரியன் தான். அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை நீங்கள் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப போறீங்க. கரெக்டா முடிவு பண்ணிட்டீங்களா? முத்தமிழர் கலைஞருடைய உயிரினை மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் பிச்சாண்டி அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உங்களில் ஒருத்தர். இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். எந்த காலத்திலையும் உங்களோடு இருக்கக்கூடியவர். நீண்ட வருடங்களாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். எங்களுக்கு என்ன பெருமைன்னா, இளைஞரணியிலிருந்து வந்தவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். இது வரைக்கும் 8 முறை போட்டியிட்டு 6 முறை உங்களால வெற்றி பெற வைக்கப்பட்டவர் தான் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். கலைஞர் அவர்களால் அமைச்சராக்கப்பட்டவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். இப்போ நம்முடைய தலைவர் அவர்களால் சட்டமன்ற துணை சபாநாயகராக சிறப்பாக பணியாற்றி வருபவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். உங்களுக்காக இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை சட்டமன்றத்தில் உங்களுக்காக பலமுறை குரல் கொடுத்து இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். இப்போ 7வது முறையாகவும் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். சிலவற்றை மட்டும் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மங்களம் போர் மன்னன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் புதுசா காத்திருப்போர் கூட நம்முடைய அரசு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் 156 ஊர்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் சீரமைக்கப்பட்டிருக்கு. துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். துறிஞ்சா ஆற்றின் குறுக்கே வெறையூர் தண்டரை கிராமங்களை இணைக்கும் வகையில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி. கீழ்பெண்ணாத்தூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம், மினி இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கின்ற பணி. வேட்டவலம் பேரூராட்சியில் எரிவாயு தகன மேடை. இப்படி இந்த பகுதிக்கு பல்வேறு பணிகளை, திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரும்பொழுது பல கோரிக்கைகளையும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு அவர் என்கிட்ட வலியுறுத்தினார். ஐங்குணம், வேட்டவலம், நாடகானந்தல், டி வலசை பகுதிகளில் சமுதாய நலக்கூடம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. செல்லாங்குப்பம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் வைக்கணும்னு அனுமதி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. திருவண்ணாமலையில இருந்து சடையனுடை ஊராட்சிக்கு பேருந்து வழித்தடம் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. கீழ்பெண்ணாத்தூர் பேரூர் 13வது வார்டு கருங்காலிக்குப்பம் மற்றும் பூதமங்கலம் பகுதியில் ரேஷன் கடைகள் வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சீலப்பந்தல் தண்டரை ஊராட்சியில் மயான வசதி வேண்டும் கோரிக்கை. வேட்டவலம் 6வது வார்டில் அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை. அதே மாதிரி நூலகம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு உறுதிமொழி தரேன். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே உங்களுடைய இந்த அத்தனை கோரிக்கைகளையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு தருவார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு தான் அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, சொன்ன திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்ச அந்த தைரியத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சென்ற சட்டமன்ற தேர்தல் முடிவின் பொழுது நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் நாம சொன்ன வாக்குறுதி மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு பல்வேறு மகளிர், லட்சக்கணக்கான மகளிர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுட்டு வராங்க. ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னு
அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாசம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்றுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கோம். அதிமுக என்ன சொல்றாங்க, லேப்டாப் திட்டத்தை நிப்பாட்டினது நம்மன்னு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அரசு பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப் திட்டம் பள்ளி குழந்தைங்களை விட கல்லூரிக்கு போற பசங்களுக்கு இன்னும் உபயோகமா இருக்கும். அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு, அவங்க படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு உயர் இடத்துக்கு வேலை போய் சேரும்பொழுது அந்த லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி இருக்கு. ஜிஇஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பேர் கல்லூரி படிக்க போறாங்கிறது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்னைக்கு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய ஜிஇஆர் எவ்வளவு தெரியுமா? 25% தான். ஆனா தமிழ்நாட்டுடைய ஜிஇஆர் எவ்வளவு தெரியுமா? 2 மடங்கு அதிகம், 50% நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஜிஇஆர். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் கல்லூரி படிக்க போறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய அரசு அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறோம். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அது தவிர இன்னொரு முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன தேர்தல் அப்போ நாம கொடுத்த வாக்குறுதி, கடந்த 3 வருடங்களாக மாசம் மாசம் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாம கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 36,000 ரூபாய். 1,31,00,000 மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து எப்படியாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்றாங்க. தேர்தலை காரணம் காட்டி வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் இந்த திட்டத்தை நிப்பாட்டக்கூடாது, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க குறுக்கு வழியில் நிப்பாட்ட பாக்குறீங்களா? இதோ இப்ப நான் கொடுக்குறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதுக்கு முதல் மாசம் 4000 கொடுத்தாரு பொங்கலுக்கு, மொத்தம் 9000. நான் மறந்துட்டால் நீ ஞாபகம் வச்சிருக்கிற, பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார், தேர்தல் வாக்குறுதி. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே அதை 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம், இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதை விரிவாக்கம் செஞ்சு 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவு செய்யப்படும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் 1000 ரூபாயிலிருந்து மாசம் 1500 ரூபாக உயர்த்தி தரப்படும். அதே மாதிரி ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்போ மாசம் மாசம் 1200 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க முதியோர்கள். அவங்களுக்கு ஓஏபி 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும். நெல் கொள்முதல் குவிண்டால் அடுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்த கேரண்டி இல்லாமல் பிணை இல்லாமல் கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். அடுத்த 5 ஆண்டுகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய அரசு அனைத்து மகளிருக்கும் ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனுடைய மதிப்பு ரூபாய் 8000 ரூபாய். அந்த கூப்பன் வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின் சாதன வசதிகள், டிவியோ ஃப்ரிட்ஜோ குக்கரோ மைக்ரோவேவ் அவனோ மிக்சி கிரைண்டர், இதுல ஏதாவது ஒன்று நீங்களே தேர்வு செஞ்சு நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் இல்லத்தரசி திட்டம். இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும், நம்முடைய தலைவர் முதலமைச்சரா உட்காரணும். அதை செஞ்சு காட்டுவீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு உங்க தொகுதியில் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை நான் சொல்லி காட்டினேன்.
இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய அரசு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சி, 11.19% வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. நம்முடைய தமிழ்நாடு இவ்வளவு சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது திட்டங்களை கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? ஒன்றிய பாஜக அரசு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராங்க. ஆனா திட்டங்கள் வருதா? நிதி வருதா? எதுவும் வர்றதில்ல. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கையை திணிக்க பார்க்கறாங்க. இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையை நம்ம ஏத்துக்கலன்னு கல்வி நிதி 2500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏன் ஏத்துக்கல? அதுல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற முயற்சி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. நம்முடைய தலைவர் சொல்லிட்டாங்க, ஒன்றிய அரசு 2500 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் மீண்டும் ஹிந்தியை திணிக்க விட மாட்டேன். நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு ஏத்துக்காதுன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சரும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கு மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள் தர்றதில்ல, நிதி ஒதுக்கிறது இல்லை, கல்வி நிதியும் பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை, வார்த்தையே இல்லை. ஆனா இதையெல்லாம் கூட சேர்ந்து இப்ப கூட்டணி வச்சிருக்கிறாரு யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லணும், தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜகவுக்கு வழி கிடையாது, இடம் கிடையாது. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் மோடியா தமிழ்நாடா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய தேர்தல். இதுல நிச்சயம் மீண்டும் நாம வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு பிஜேபி அவங்க ஒரு டீமா இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிஜேபியோட ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல டீம்கள் இறங்குது. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் நிச்சயம் வெற்றி பெறும். அப்படிங்கிறத வர 23ஆம் தேதி நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். செய்வோமா? பொதுவா மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து பொதுமக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ப்ராடக்டை எல்லாரும் தயாரித்து விடுவாங்க. அதுக்கு பேர் சைனா மேக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு டெல்லி மேக்காக ஒரு கூட்டணியை இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைனா மேக்கு மாதிரி இது டெல்லி மேக்கு. தேர்தல் முடிஞ்சோன்னும் அதிமுக அந்த கூட்டணிக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. ஃபியூஸை பிடுங்கிடுவாங்க. நாம பிடுங்கணும், அவங்க பிடுங்குறாங்க இல்லையோ நாம பிடுங்கணும். இதை நீங்க செஞ்சு காட்டுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போன தேர்தலில் போது அதிமுகவை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாடகைக்கு விட்டிருந்தாரு. ஆனா இந்த தேர்தல் என்ன பண்ணிருக்காரு? வித்துட்டாரு. மொத்தமா பாஜக கிட்ட வித்துட்டாரு அதிமுகவை. இன்னைக்கு அவருக்கு சொல்றாரு, மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் சொல்றாரு. முதல்ல அவரை காத்துக்கிட்டு அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து மீட்கணும். இதையெல்லாம் செய்யக்கூடிய தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல். போன சட்டமன்ற தேர்தல் பொழுது அண்ணன் பிச்சாண்டி அவர்களை கிட்டத்தட்ட 77,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், மீண்டும் நான் உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. இன்னும் நம்முடைய கைகளில் 24 நாட்கள் இருக்கு. 24 நாட்களும் நாம இந்த பிரச்சாரத்தை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஏன் வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி முழுசா முடிச்சு விட்டுருந்தோம். பண்ணுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து, கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவளியுங்கள். அண்ணன் பிச்சாண்டி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பளித்த உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.